Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, நிறைய பேர் ஆர்வமா காத்துட்டு இருந்தீங்க OnePlus Nord மொபைல் எப்போ இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. சோ ஃபைனல் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ நிறைய பேர் வந்து காத்துட்டு இருப்பீங்க எப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம்னு. சோ ஒரு நல்ல பிரைஸ் செக்மெண்ட்ல தான் மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ 6GB RAM 64GB வந்து 25000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு 5G மொபைல் நமக்கு 25000 ரூபாயில வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்க முடியுது. சோ இந்த வீடியோல வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கறது இல்ல. சோ இதுல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி தான் பேச போறோம். கூடவே இந்த மொபைல் பத்தின என்னுடைய ஆனஸ்ட் ஒபினியன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க இந்த மொபைல் வாங்கணும் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டுங்க. ஸோ இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், OnePlus Nord மொபைல் வந்து 3 வேரியன்ட் ஐடியா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 6GB RAM 64GB 25000 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. 8GB RAM 128GB 28000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இதே ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB பார்த்தோம்னா 30000 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பேச வேண்டியது டிஸ்பிளே பற்றி தான். ஸோ டிஸ்பிளேல 6.44 inch fluid AMOLED டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. கூடவே நமக்கு 90Hz refresh rate இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 90Hz refresh rate இருக்கிறதுனால நமக்கு டிஸ்பிளே இருந்து ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் கேமிங் ஆடும்போதாகட்டும், டெய்லி யூசேஜ் பண்ணும்போதாகட்டும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண மொபைலை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து இதில் ஹைலைட்டாக பேச வேண்டியது இதில் இருக்கிற ப்ரோசர் பற்றி தான். ஸோ Snapdragon 765G ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோசரில் நமக்கு 5G சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பார்க்க முடியுது. ஸோ 25000 ரூபாய்க்கு நமக்கு 5G மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க OnePlus Nord மொபைல் மூலிமா. ஸோ இந்த மொபைலில் 7nm சிப்செட் இருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஸோ எந்த வித லேக்ஸ் வந்து இந்த மொபைலில் வந்து பார்க்க முடியாது. ஸோ Snapdragon ப்ரோசர்ன்றதுனால உங்களுக்கு எந்த வித ஹீட்டிங் ப்ராப்ளமும் இந்த மொபைல் வந்து இருக்காது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்த ஹைலைட் இதில் பார்த்தோம்னா கேமராஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா பேக் சைடில் வந்து 4 கேமராஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே dual LED ஃபிளாஷ் வந்து பேக் சைடில் இருக்கு. ஸோ கேமரா செட்டப் பற்றி நம்ம பேசணும்னா 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் வந்து பேக் சைடில் இருக்கு. இவங்க 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமராக்காக Sony IMX586 சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா டுயல் பஞ்ச் ஹோல் டிசைன்ல தந்திருக்காங்க. ஸோ 32 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல பார்க்க முடியுது. 32 மெகாபிக்சல் பிரைமரி கேமராக்காக Sony IMX616 சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல Sony சென்சர் இருக்கிறதுனால கேமரால ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல்ல பார்க்கலாம். கூடவே OIS சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால கேமரால ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க இந்த மொபைல் வந்து ஃபீல் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் சேல்ஸ் வந்த பிறகு இந்த ப்ரோசஸர் பிளஸ் கேமரா ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்றேன். இது அடுத்து இதில் பேச வேண்டிய ஹைலைட் பார்த்தோம்னா பேட்டரி பத்தி பேசணும். ஸோ பேட்டரி வந்து கம்மியாக தான் தந்திருக்காங்க. ஸோ 4115 mAh எல்லாம் தந்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கு. 30 வாட் வரைக்கும் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால பேட்டரியும் ஒரு பிளஸ் வந்து இதில் சொல்லலாம். ஸோ 0 to 70% உங்களுக்கு 30 நிமிஷத்துல வந்து ஃபுல் பண்ணி கொடுக்கும். ஸோ பேட்டரியில இந்த மொபைல் வந்து பாசிட்டிவா பார்க்க முடியுது. ஸோ அடுத்து சென்சர்ல பார்த்தோம்னா எல்லா வகையான சென்சரும் இந்த மொபைல் வந்து பார்க்க முடியுது. NFC சப்போர்ட் இந்த மொபைல் இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன் டிஸ்பிளேல தந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா வந்து இந்த மொபைல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கிற மொபைல்ல சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா ஸோ நீங்க மொபைல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடியே இதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஸோ மொபைல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த வித ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா வேணாவா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நான் மிஸ் பண்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னா SD கார்டு வந்து இதுல வந்து சப்போர்ட் கிடையாது. ஸோ அது ஒரு மைனஸ் வந்து பார்க்க முடியுது. அடுத்து 3.5mm ஜாக் வந்து இதுல கிடையாது. ஸோ 3.5mm ஜாக் இல்லைன்னு என்ன USB Type-C கனெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சொல்லலாம். ஆனால் USB Type-C கனெக்டர் வாங்கிட்டு அது கூடவே வச்சு சுத்திட்டு இருப்போமா, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஸோ என்கிட்ட இருக்கிற மொபைல் வந்து 3.5mm ஜாக் வந்து கிடையாது. ஸோ நான் மொபைல் ஷாப்ஸ்க்கெல்லாம் போய் வீடியோ எடுக்கும்போது சில நேரத்தில் வீட்லேயே மறந்துட்டு போயிடுவேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்றது வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் 3.5mm ஜாக் வந்து சில பேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதில் 3.5mm ஜாக் வந்து கிடையாது. ஸோ அடுத்து 30000 ரூபாய் கொடுத்து நம்ம மொபைல் வாங்குறோம். இதில் டெலிஃபோட்டோ லென்ஸ் சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ ஆப்டிக்கல் ஜூம் யூஸ் பண்ண முடியாது. வெறும் டிஜிட்டல் ஜூம் மட்டும்தான் இந்த மொபைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 4வது மைனஸ் பார்த்தோம்னா IP68 ரேட்டிங் வந்து இதில் கிடையாது. ஸோ வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப்க்கு வந்து கேரண்டி கிடையாது. ஸோ ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்குது. ஸோ மலையில் அந்த மாதிரி மொபைல் பேசும்போது இந்த மொபைல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ எந்த வித பிரச்சனையும் வராது. ஆனால் ஏதாவது கை தவறி தண்ணியில்
விழும்போது கேரண்டி வந்து கிடையாது. ஸோ அது ஒரு மைனஸை இந்த மொபைலில் பார்த்துக்கலாம். அடுத்து ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இந்த மொபைல் இல்லை. ஸோ ரெட்மியில் பார்த்தோம்னா நமக்கு 10,000 ரூபாயிலேயே ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் 30,000 ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ ஒன் பிளஸ் வந்து இதுக்கு வந்து தப்பு சொல்ல முடியுது. ஏன்னா 25,000 ரூபாயில் ஒரு 5G மொபைல் கொண்டு வரணும்னா சிலது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் அவங்க டெலிஃபோட்டோ லென்ஸ் இந்த மாதிரி SD கார்டு சப்போர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கூடி தான் தருவாங்க. ஸோ 25,000 ரூபாய் வருதுன்றதுனால நம்ம இந்த மொபைல் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்கலாம் 5G மொபைல் வந்து 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீ எதிர்பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண 5G மொபைல் ப்ரைஸ் பார்த்தோம்னா 1 லட்சத்துக்கு இருந்தது. அதுக்கப்புறம் 70,000 ரூபாய், 50,000 ரூபாய், 40,000 ரூபாய் கொண்டு வந்தாங்க 5G மொபைல் கம்மி பண்ணி. இப்போ 25,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் 10,000 ரூபாய்க்குள்ளேயும் 5G மொபைல் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா இதுக்கு மேலே மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா மொபைல்ஸும் 5G கனெக்டிவோட இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் நம்ம 12,000 ரூபாய் 15,000 ரூபாயும் 5G மொபைல் வந்து பார்க்க முடியும். ஸோ 5G மொபைலுக்காக தான் நான் இந்த மொபைல் வாங்குறேன்னா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5G நெட்வொர்க் வரத்துக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும் இந்தியாவில் ப்ராப்பராக வரத்துக்கு. யாராவது 6GB RAM 64GB வாங்குறீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா 64GB மொபைல் நீங்கள் வாங்கிடுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்டோரேஜ்க்காக SD கார்டு வந்து சப்போர்ட் இருக்காது. ஸோ 64GBலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50GB வரைக்கும் தான் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்டோரேஜ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் மொபைல் வந்து யூஸ் பண்ணுவீங்களா லாங் டைமுக்கு கொஞ்சம் யோசிங்க. இந்த அளவுக்கு நல்ல கேமரா இருக்கிற மொபைலில் நம்ம அடிக்கடி நிறைய வீடியோ ஷூட் பண்ணுவோம், ஃபோட்டோஸ் எடுப்போம். சீக்கிரமாக வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக நம்ம ஹார்ட் டிஸ்க் இல்லை லேப்டாப் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு மைனஸை வந்து பார்க்க முடியுது. நான் வந்து ரெஃபர் பண்ணுறது 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் அதிகம் தான், 28,000 ரூபாய் இருக்குது. ஏதாவது சேல்ஸில் அமேசானில் ஏதாவது சேல்ஸ் வரும்போது வாங்கிட்டா 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கம்மி வரும்போது வாங்கினா ஒரு பெட்டர் பிக்காக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து இந்த மொபைல் அமேசானில் சேல்ஸ்க்கு இருக்குது. ஆனால் நான் 6GB RAM வேரியன்ட் வந்து சேல்ஸ்க்கு வந்து இப்போ கிடையாது. செப்டம்பரில் தான் அந்த மொபைல் வந்து சேல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா 8GB RAM 120GB ஸ்டோரேஜ், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் மட்டும்தான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து சேல்ஸ் கொண்டு வராங்க. ஆனால் நான் வந்து 6GB RAM 64GB பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு தான் சொல்லுவேன். நான் SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ ஸ்டோரேஜில் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இந்த மொபைல் பற்றின. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் எது இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மொபைல் பற்றின கொஷன்ஸ் டவுட்ஸ் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது பிரகாஷ்.